நெல்லும் உயிரன்றே நீரும் உயிரன்றே மன்னன் உயிர்த்தே மலர்த்தரை உலகம். ஆம், எங்கள் முதல்வர் உயிர்த்தே இத்தீந்தமிழ் உலகம். பண்ணின் பயனாம் இன்னிசையும் பாலின் பயனாம் இன்சுவையும் கண்ணின் பயனாம் பெருகொளியும் கருத்தின் பயனாம் அம்மா எனும் மூன்றெழுத்தும் விண்ணின் பயனாம் பொழிமழையும் வேதப் பயனாம் நம் முதல்வருமாய் எம் பிறவிப் பயனாய் விளங்கி நிற்கும் திருமகள். அவர் தாய் உரை கொண்டு தாதை உறவிய தரணி தன்னை தீவினை என நினைத்து சிந்தனை முகத்தில் தேக்கி போயினை என்று பொழுது புகழினோய் தன்மை கண்டால் 1000 ராமர் நின்கீழ் ஆவாரோ என்ற வரிகளுக்கேற்ப ராமனின் மகுடம் காத்த பரதன் போல புரட்சித் தலைவர் அவரிடம் பெற்ற செவ்வரம் காக்க வேண்டி சிந்தை அகலாது கண் துஞ்சாது கடமை என்ற ஒன்றையே கடமாய் பூண்டு போற்றுவார் போற்றட்டும் தூற்றுவார் தூற்றட்டும் போற்றுதலும் தூற்றுதலும் போகட்டும் கண்ணனுக்கே என்ற கீதையின் சாரத்தை ஏற்று தமிழினத்தை கண்ணின் மணிபோல் காத்து வரும் திருவுருவே. அவர் என்றுமே வெற்றி திருமகள். ஆயின் அவர் நடந்த பாதை மலர்ப்படுகை அல்ல. நெருஞ்சி பாதையிலே நடந்து நெருப்பாற்றிலே நீந்தி தமிழகத்தை காத்து நின்ற தலைவி புரட்சி தலைவர் நமக்கு தந்த தங்கத்தாரகை ஒருவர் தானம்மா. அவர் இன்று அமர்ந்திருக்கும் மரியாசனம் அவருக்கு எளிதில் கிட்டிவிடவில்லை. எத்தனை தியாகங்கள், எத்தனை துரோகங்கள், எத்தனை சவால்கள், எத்தனை சஞ்சலங்கள். அவர் மட்டும் எண்ணியிருந்தால் சுகபோக வாழ்வு வாழ்ந்திருக்கலாம், ஆடை அணிகலன்களிலே கழித்திருக்கலாம். ஆனால் அளித்த வாக்கை காக்க வேண்டி துறவி போல உடுத்தி தெய்வம் போல தமிழரை காத்து வருகின்றார். அவர் பணியை முடிப்பதற்குள் பட்ட இன்னல்கள் தான் எத்தனை எத்தனை. எத்தர்கள் ஏசினார்கள், பித்தர்கள் பேசினார்கள். எத்தனை நாள் இவர் பொறுப்பார் என்று எத்தனையோ முறை எக்காளித்தார்கள். எத்தர்களின் ஏச்சுக்கும் பித்தர்களின் பேச்சுக்கும் ஓடிய ஒழிய அவர் என்ன சாதாரண பெண்மணியா? இரும்பு திடம் கொண்ட இமயம் அல்லவா? தேடிச் சோறு நிதந்தின்று பல சின்னஞ்சிறுகதைகள் பேசி மனம் வாடி துன்பம் மிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிழ பருவமெய்தி கொடுங்கூற்றுக்குப் பின் இறையனமாயும் ஒரு வேடிக்கை மனிதரா? அவர் 2 பட்ட இயக்கத்தை ஒன்றாக்கியவர், உடைந்து விட்ட இதயங்களை நன்றாக்கியவர், முடங்கிவிட்ட இலையை கூட துளிர்க்கச் செய்தவர், தளர்ந்து விட்ட மனங்களை எல்லாம் கிளர்க்கச் செய்தவர், இணைந்து விட்ட இயக்கத்தை ஆளச் செய்தவர், ஆட்சிக்கும் தலைமை பொறுப்பை ஏற்றச் செய்தவர், ஏற்றுக்கொண்ட பொறுப்புக்கு நியாயம் செய்தவர், நாட்டிலேயே முதன்மை என்ற மாயம் செய்தவர், தமிழகத்தின் மக்களை தலை நிமிரச் செய்தவர், அவரை அம்மா என்று தமிழினமே அழைக்கச் செய்தவர். ஆயின் அத்தனை சாதனைகளையும் பொறுக்காத பொய்யர்கள் அவர் மேல் வழக்கு போட்டார். அவரை வாளாவிழுக்க சதி செய்தார். அத்தனையும் ஏற்றுக்கொண்டார். அனுதினமும் உடல் வருத்தம் கொண்டார். கோடானு கோடி தொண்டர்கள் உண்டென்றாலும் அவர் பழி தீர்க்க சபதம் கொண்டிருந்தாலும் கடைசியில் கடமையை சுமப்பதென்னவோ தனிவொருவராய் அவர் மட்டும்தானே. பணிச்சுமையை சுமந்தது போதாதென்று மனச்சுமையும் சேர்ந்து அவரை வாட்டியதே. அத்தனையும் உடைத்தெறிந்தார். புத்துயிராய் பிறந்து வந்தார். முத்தமிழ் பேசும் இம்மாநிலத்தில் முப்பொழுதும் தனதாட்சிதான் என்று எடுத்து காட்டினார். அடுத்து வந்த அத்தனை தேர்தல்களையும் வென்று காட்டினார். அவர் தமிழகத்தை ஆள்கின்றார். இல்லை இல்லை, தமிழர் அகத்தையே ஆள்கின்றார். அவரை ஈன்றெடுத்த தாய்க்கு அவர் ஒரே மகள். இன்றோ பல கோடி தமிழருக்கு அவர் ஒரே தாய். அவரை தாயாக்கி வைத்த தமிழகத்திற்கு யாதுமாகி நிற்கின்றார். அவர் யாதுமாகி நிற்கின்றார். எங்கும் நிறைந்து நிற்கின்றார். விண்ணாகி நிற்பதோடு வேதமுமாய் நிற்கின்றார். அவரை நம்பினோர் கெடுவதில்லை என்ற சொல்லுக்கு அடிநாதமாகி நிற்கின்றார். அறிவானும் நானே, அறிவிப்பான் நானே, அறிவுகின்ற மெய்ப்பொருளும் நானே, விரிச்சுடர்பார் ஆகாயம் அப்பொருளும் நானே என்ற பரம்பொருளின் தத்துவமாகி நிற்கின்றார். பதவி என்பதே பணமளிக்கும் ஒரு கருவி என்று எண்ணும் கயவர்களின் மத்தியிலே பதவி என்பது மக்கள் துயர் துடைக்கும் ஒரு வாய்ப்பு என்று எடுத்து காட்டியதே அவர்தானே. முதல்வர் என்ற சொல்லுக்கு முழு அர்த்தம் வந்ததென்னவோ 3ஆம் முறையாயும் அவர் முடிசூடிய பின்னர்தானே. 3ஆம் முறையாய் முதல்வரானார். முழு மூச்சாய் மாற்றம் தந்தார். மாற்றம் தந்த குடிகளுக்கு ஏற்றம் தந்தார். வாக்குறுதிகளை நிறைவேற்றவும் செய்தார். பதவி ஏற்ற கையோடு பணிச்சுமையை நின்று பதராய் மாறியிருந்த தமிழகத்தை கதிராய் அறுவடை செய்ய வேண்டி சத்தான திட்டமனைத்தும் முத்தாய் வழங்கியுள்ளார்.
ஏத்தம் இறைக்கிற விவசாயி, அவனை காக்கும் கரங்கள் எங்கதாய்? பத்தியிலே ஒரு வங்கே மத்தியிலே தந்தாலும் பதைக்காதே முத்தாக அத்தனையும் நான் தருவேன், உம் பயிர் காக்க உம் உயிர் காக்க என கடலூரின் இடர்காக்க கடம் பூண்ட காவல் தெய்வம் அவர் திறத்தாலே தானே புயர் தந்த இடர் தானே அகன்றுவிடும். அவர் உவந்தளித்த திட்டங்களிலே என்னை கவர்ந்திழுத்த திட்டம் என்னவோ கறவை மாடுகள் அருமை ஆடுகள் திட்டம்தான். ஒரு கல்லிலே 2 மாங்காய் என்பார்கள். ஆனால் அவர் அளித்ததோ ஒரு திட்டத்திலே 8 நலன்கள்: பால் வளம், தோல் வளம், வறுமை ஒழிப்பு, வேலை வாய்ப்பு, உர உற்பத்தி, பசுமை எரிசக்தி, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, எதிர்கால நலன் காப்பு என்ற ஒரு திட்டத்தால் 8 பயன் வழங்க தமிழினத்தின் சாணக்கியர் அவர் ஒருவரால் தானே இயலும். நைந்து போன நொய்யலாற்று கழிவுநீர் பிரச்சனைக்கு முடிசூடிய கையோடு முற்றுப்புள்ளி வைத்த அவர் மீண்டும் அத்தீமை தலை தூக்காவண்ணம் நிவாரணம் வழங்கி மாசு காக்க உறுதி போன்ற அம்மாந்தர் தம் மனத்திற்கு மகிழ்வை தந்துள்ளார். அவர் காவிரி தாயின் கருணைக்கு தடையிட்ட பொழுது கலங்காது தமிழகத்தை காக்க அவர் இன்னுயிரையும் பணயம் வைத்தார். இன்று முல்லை பெரியாரை முடக்க துடித்து தமிழகத்தில் பயிர் வாடினால் தங்களின் உயிரே கூட வாடிவிடும் என்ற அடிப்படையை கூட புரிந்து கொள்ளாத அண்டை மாநிலத்தின் மடமைக்கும் சேர்த்து சிந்தித்து நல்முடிவுதான் எடுப்பார். இது நாடறிந்த உண்மை. உணர்ச்சி வேகத்திலே உண்மையை உணராதோர் இனி வரும் காலங்களிலே அவரின் கூர்மதியை உணர்வரது உறுதி. கடைமடை தேசமாய் கடைக்கோடி சவலையாய் போய்விட்ட தமிழகத்தின் தன்னிலையை அரசியல் ஒன்றை மட்டுமே செய்யும் அண்டை மாநிலங்களும் உணரவில்லை. அரசியலை கூட அழகாக செய்யாத மைய அரசும் உணர்த்தவில்லை. தூங்குபவனை எழுப்பலாம், தூங்குவது போல் நடிப்பவனை எழுப்பவே முடியாது. உறங்குகின்ற அண்டை அரசுகளும் தாலாட்டும் நடுவன் அரசும் இறுதியில் எய்யப்போவது என்னவோ தோல்விதான். ஏனெனில் ஆற்றுதல் என்பது அலர்ந்தாருக்கு உதவுதல், போற்றுதல் என்பது பண்பாளரை பிரியாமை, பண்பெனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல், அன்பெனப்படுவது பேதையர் சொல் நோன்றல், முறையெனப்படுவது கண்ணோடாத உயிர் வவ்வல், பொறையெனப்படுவது போற்றாரை பொறுத்தல் என்ற கலிவெண்பாவிற்கு பொருள் சேர்த்த புகழ்பெண்பாவை புரட்சி தலைவிதான் என்பதை அவரை எதிர்ப்போரும் அறியும் நாள் அருகிலேயே உள்ளது. நாம் தாய் என்றால் அறிவது அம்மாவைத்தான். இன்றோ தமிழ்நாடு கிராமப்புற மேம்பாட்டு திட்டமே தாய் என்றானது. ஏழை குடியிருக்கும் சின்னஞ்சிறு உலகம் அவனது கிராமம். அதுவே அவன் கண்ட ஈடில்லா சொர்க்கம். அச்சொத்தை பாதுகாக்க நம்முடைய தாய் தந்திட்ட இணையில்லா திட்டமே தாய். அதிலே சோலைகள் உண்டு, சாலைகள் உண்டு, பசுமை வீடுகளோடு வாழ நல்மனையும் உண்டு, பாதுகாப்பிற்கெனவே மருத்துவமனையும் உண்டு. அங்கு ஏழைகளுக்கு நல் வாழ்வுரிமை உண்டு. எம் தாய்க்கு என்றென்றும் அவர் தம் நன்றியும் உண்டு. நாட்டு மாந்தரெல்லாம் தம்போல் நரர்கள் என்று கருதார் கொடியோர். அவர் தம் ஆட்சியிலே நகரமாயிற்று நகர நிர்வாகமே. போனது போகட்டும், புது வாழ்வு பிறக்கட்டும் என நகர்ப்புற வறுமை ஒழிப்பு திட்டம் தந்து நகரத்தாரை காத்திட்ட நற்றமிழ் முதல்வர் புரட்சி தலைவி ஒருவர் தானம்மா. தை தை என்று குதித்தாலுமே தை புத்தாண்டின் முதலாகுமா? கோமாளிகளின் கிற்கமே எனக் கொண்டாலும் கறந்தபால் தான் மடிப்புகுமா? கூத்தாடி போட்டுடைத்த ஆண்டு கணக்கை கூட நேர் செய்ய அம்மாதானே ஆணையிட்டார். கோபாலபுரத்தின் கணக்கை முடித்த கையோடு மாத கணக்கை முடித்து வைத்தார். மக்கள் மனக்குறையை தீர்த்து வைத்து சித்திரையை முதலாக்கினார், நித்திரையை நமதாக்கினார். மின்சாரம் இல்லாவிடில் சம்சாரமே சாய்ந்து போகும் தருவாயில் புதிய மின் திட்டங்கள் மூலம் 4700 மெகாவாட் கூடுதல் மின் உற்பத்தி உறுதி செய்து மக்கள் மனவெளியிலே ஒளிபரவச் செய்திருக்கின்றார். அன்ன சத்திரம் 1000 வைத்தல், ஆலயம் 10000 நாட்டல், பின்னருள்ள தர்மங்கள் யாவும் பெயர் விளங்கி ஒளிர நிறுத்தல், அன்னையாவினும் புண்ணியம் கோடி ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல். அம்மா அவர்கள் கல்வியின் வலிமையை உணர்ந்தவர், கற்றுணர்ந்தவர். தாம் பெற்ற கல்வி பெருக இவ்வையகம் என வாழ்பவர். அவர் ஆட்சியே என்று மாணாக்கர் அறிவு பயன் பெறுவது எக்கால்? மாணவர் கல்விக்காக அம்மா மடிக்கணினி தருகின்றார். உலகத்தரம் வாய்ந்த உயர்கல்விக்கும் வகை செய்கின்றார். குரங்கு கையிலே சிக்கிய பூமாலையாய் சிதறிய பல்கலைகளை கோர்த்தெடுத்து ஒருங்கிணைந்த பல்கலையாய் பாங்காய் தருகின்றார். படிக்கின்ற பிள்ளைகளோ பூங்காவில் கிள்ளைகளாய், பாரதத்தின் பெருமைகளாய், புரட்சி தலைவர் கனவு கண்டது போல தங்கங்களாய் தானே தலைவர்களாய் பீடு நடை போடுதற்கு இன்றைய ராஜபாட்டை போடுகின்றார். Her mind alone knows the secrets of life. Her hands alone will rise to uplift the oppressed. Her heart alone is a sea, boundless and measureless.
Her soul alone unfolds like a lotus of countless petals. நாடி வரும் நோய்க்கு செல்வந்தன் என்று தெரியுமா, வறியவன் இவன் என்றே கூறி அகலுமா? நோயை காட்டிலும் நோய்க்கான முதலை கேட்டே மாண்டவர் உண்டு. ஆனால் ஏழை நோயாளியின் கண்ணீர் துடைக்க விளக்கோடு வரும் எங்கள் வேதநாயகி தன் பெயரில் அல்ல, தமிழனுக்கு தந்திருக்கிறார் ஒரு அற்புதமான மருத்துவ காப்பீட்டு திட்டம். அது தமிழினமே காலம் காலமாக அவரிடம் கட்டுண்டு கிடக்க அவர் தந்த மகத்தானதொரு நுட்பம். கனியிலே சுவையைப் போல, காற்றிலே இயக்கம் போல, கண்ணிலே ஒளியைப் போல, கற்கண்டின் இனிமை போல, ஞானமா மகுடத்தின் நடுமணி போல உலகெல்லாம் தானாய் ஒளிர்பவர் அவர். தமிழிலே தேனாய் கலந்தவர் அவர். தமிழரின் வாழ்வோடு பிணைந்தவர் அவர். தமிழருக்கு வாரி வாரி வழங்கவே பிறந்தவர் அவர். அன்பு என்ற பண்புக்கு உருவமில்லை என்பார். அப்பண்பின் உருவமே புரட்சி தலைவி அம்மா அவர்கள்தான். செந்தத்துவத்திலே முத்தொன்று உண்டு. When the disciple is ready, the leader appears என்று எம்மை அவரின் கடைக்கோடி தொண்டராய் கொண்டு அரவணைத்தார். அவரது இதயமே எமக்கு தாய் வீடானது, அவரது வாய்மொழியே எமக்கு தாய்மொழியானது, அவரது வாசமே எமக்கு சுவாசமானது, அவரது ஒளிமுகமே எமக்கு திருவிளக்கானது, அவரது புன்னகையே எமக்கு மந்திரமானது, அவரது திருப்பெயரே எமக்கு வேதமானது, அவரது திருவுருவே எமக்கு தெய்வமானது, அவரது காலடியே எமக்கு சொர்க்கமானது. She is a true leader because her reason and her passion are the rudder and sails of her soul. Her reasoning will not let her honor one man over the other because she is a great leveler, not to forget that she is a great ruler too. ஒருவர் அழகாய் இருக்கலாம், அறிவால் சிறக்கலாம், திறனால் ஜொலிக்கலாம், ஆளுமையிலே ஜெயிக்கலாம். அத்துணையும் சேர்த்து செய்த புத்தழகு பெட்டகம் அம்மா. தோன்றும் பொழுதே புகழுடன் தோன்றிய அவரை செதுக்கும் போது மட்டும் பிரம்மன் அதிக அக்கறையோடே படைத்திட்டான் போலும். அவர்கள் அறியாதது ஒன்றே ஒன்றுதானோ, அது அகம்பாவம் என்பதானோ? ஆம், ஆகாயத்தையே வில்லாக்கி அடியார் கையில் தந்துவிட்டு அடக்கமாயிருக்கிறார். அடுத்த சாதனை முடிக்கிறார். அவர் பிறப்பால் பெற்ற அத்தனை குணங்களும், வளர்ப்பால் பெற்ற அத்தனை நலன்களும், உழைப்பால் பெற்ற அத்துணை செல்வங்களும், அறிவால் பெற்ற அத்தனை உயர்வுகளும் அவர் சுயத்தை பறிக்கவில்லை என்பதே ஒரு புதிரானது. ஒவ்வொரு நாளும் புதிதாய் பிறக்கிறார். புதிதாய் பிறந்த மலராய் மணக்கிறார். மணப்பது கூட அறியாமல் சிரிக்கிறார். இயற்கையிலேயே இயல்பாய் இருக்கிறார். தமிழகத்தின் அரியணைக்கு பெருமை அதில் அவர் அமர்வதால் தானே. மகத்திற்கே பெருமை ஏன்? அவர் அதில் பிறந்ததால் தானே. போயஸ் தோட்டத்திற்கே பெருமை ஏன்? அவர் அங்கு உறைவதால் தானே. எம் பிறவிக்கே பெருமை ஏன்? அவர் வாழும் காலத்தில் வாழ்வதால் தானே. நான் முப்பெரும் தேவியரை கண்டதில்லை, மும்மூர்த்திகளை தரிசித்ததில்லை, அலைமகள் கலைமகள் மலைமகள் மூவரையும் ஒரு சேர பார்த்ததே இல்லை. ஆனால் அவர் ஆளுமையிலே மும்மூர்த்திகளை பார்க்கிறேன். புதுமைகளை படைப்பதில் அவரை பிரம்மனாய் பார்க்கிறேன். தமிழினத்தை காப்பதிலே கண்ணனாய் பார்க்கிறேன். தீமைகளை அழிப்பதிலோ முக்கண்ணனாய் பார்க்கிறேன். பகுத்தறியும் கூர்மையிலே அவரை பெரியாராய் பார்க்கிறேன். பொங்கி வரும் பேரன்பிலே புரட்சி தலைவரையே பார்க்கிறேன். எல்லையிலா அறிவிலே பேரறிஞர் அண்ணாவாய் பார்க்கிறேன். இல்லையனாத அடிக்கும் கொலையிலே கர்ணனாய் பார்க்கிறேன். அழகு ததும்பும் முகத்திலே ஆர்த்தி மிசியாவாய் பார்க்கிறேன். கசிந்துருகும் தியாகத்திலே ஜோனா ஆர்க்காய் பார்க்கிறேன். மெய் சிலிர்க்கும் பக்தியிலே ஆண்டாளாய் பார்க்கிறேன். பனி போன்ற பரவிலே மதர் தெரசாவாய் பார்க்கிறேன். பார் வியக்கும் புலமையிலே அவ்வை பிராட்டியாய் பார்க்கிறேன். வியக்க வைக்கும் வீரத்திலோ ஜான்சி ராணியை பார்க்கிறேன். இவை அத்தனையோடும் சேர்ந்து அரசியல் ராஜர் தந்திரத்திலே அம்மாவையே பார்க்கிறேன். தந்தை மகற்காற்றும் உதவி அவையத்து முந்தியிருப்பச் செயல் என்ற மறைக்கேற்ப தாயுமானவராகிய அம்மா என்னையும் கூட ஓர் ஆளாக்கி இன்று இத்தகைய ஓர் ஒப்பற்ற வாய்ப்பினை அளித்துள்ளார்கள். அவர்களின் பொங்கிப் பெருகும் கருணை கீழாய் நான் என்ன தர முடியும்? என்னை தருவேன், என் அன்பை தருவேன், என் நன்றியை தருவேன். அவருக்கு தருவதற்கு என்னிடம்தான் யாதுள. ஏவு ஊர் வாளியால் எய்து நாய் அடியேனேன். ஆவிவோம் வேலைவாயும் அறிவுதந்து அருளினார். மூவரவர், முதல்வர் அவர், முற்றும் அவர், மற்றும் அவர், தாயும் அவர், தருமம் அவர், உயிரும் அவர், உறவும் அவர். அவருக்கு ஒத்த உரிமையளா ஊடற்கினியாளா குற்றமிலா குணத்தாள கற்றறிந்தார் பேணும் தகையலா அவர்கள் குறிப்பறிந்து பேணும் தகையனலாய்
நடப்பதை காட்டிலும் அவருக்கு தருவதற்கு என்னிடம்தான் யாதுல. அவர் புகழனின் உயிரும் கொடுக்குவேன், அவருக்கு பழியனின் உலகுடன் பெரினும் கொளேன். சந்தனமும் செண்பகமும் தேமாவும் தீம்பலவும் மாசினியும் அசோகமும் கோங்கும் வேங்கையும் குறவமும் விரிந்து நாகமும் திலகமும் நரவும் நந்தியும் மாதவியும் மல்லிகையும் அவ்வளோடு மனம் கமழ்ந்து பாதிரியும் பாவை ஞாயிலும் பைங்கொன்றையோடு பிணிய விழுந்து பொறிப்புண்கும் புன்னாகமும் முறுக்கோடு முறை சிறந்து வண்டிரைந்து தேனார்ந்து வரிக்குயில்களை செய்பாட தந்தென்றல் தவழ்ந்துடும் தன்னலும் பொயிலின் நடுவே விசும்பு துடைத்து பசும்பன் பூத்த வண்டு துவைப்ப தந்தேன் துளிர்க்கும் நறுமலர் அத்தனையும் ஒரு சேர கண்டாலும் அவரின் ஒரு கடைக்கோடி புன்னகைக்கு அவை ஈடாகுமா? தாதக சோலைகள் தோறும் செண்பக காடுகள் தோறும் போதுவி பொய்கை தோறும் புதுமணல் தடங்கள் தோறும் மாதவி வேலி பூக வனந்தோறும் வயல்கள் தோறும் ஓதிய உடம்பு தோறும் உயிரென உலாயதன்றே என சரையூன் வெள்ளம் உயிர் உடம்புக்குள் எங்கும் நிறைந்திருத்தார் போல அவர் தமிழர்களின் நெஞ்சங்களில் நிறைந்திருக்கிறார், நினைவுகளில் நெகிழ்ந்திருக்கிறார், கனவுகளில் கரைந்திருக்கிறார், கருத்துக்களில் செறிந்திருக்கிறார். கருதுயரம் தடாயேன் அவர் சரணல்லால் சரணில்லை, அரிசினத்தால் ஈன்ற தாய் அகன்றிடனும் அழும் குழவியாயிருந்த என்னை தேற்றி அரவணைத்த அன்னையே அவர் கருணை கீடாய் எதை செய்து சமன் செய்வேன். அவரையே சரணென்று நினைக்கிறேன், அவரல்லால் வேறோர் தலைவியை எக்கணமும் நினைந்திலேன். நித்திலத்தில் என் வாழ்வு இக்கணமே முடிந்திடனும் அவர் அருளை நினைந்தேதான் அப்பொழுதும் நான் முடிவேன். நித்திலத்தில் என் வாழ்வு இக்கணமே முடிந்திடனும் அவர் அருளை நினைத்தேதான் அப்பொழுதும் நான் முடிவேன். கடவுளாய் அவர்கள் வாழ்கின்ற இத்தமிழகத்திலே சான்றோர்கள் நிறைந்த சபையிலே என்னை அமர வைப்பதற்காக புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் தாள்களிலே 1000 கோடி நன்றி மலர்களை குவிக்கின்றேன். இப்பொழுது 64வது பிறந்த நாள் காணும் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் வாழ்க பல்லாண்டு, வாழ்க பல்லாண்டு, வாழ்க பல்லாண்டு.